நடுத்தர வர்க்கத்தினர் ஆங்கிலம் சரியாக கற்றுக்கொள்ளாமல் கம்பெனிகளில் வேலைக்கு சேர்ந்த பிறகு அவர்களால் இங்கிலீஷ் பேச முடியாமல் மிகவும் டீம் ஒர்க் செய்யும் பொழுது அவர்களுக்கு மிகவும் மனக்கவலை அடைகிறார்கள். ஆதலால் தங்கள் குழந்தைகளுக்கு இப்பொழுதே சில டெய்லி யூஸ் பண்ணும் வார்த்தைகளுக்கான இங்கிலீஷ், தமிழ் அவற்றை படித்து அவர்கள் மேலும் வெற்றி பெற வாழ்த்துகின்றோம். இதன் மூலம் உங்கள் குழந்தைகள் கண்டிப்பாக இதில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் படித்து நீங்களும் படித்து கொண்டால் வாழ்க்கையில் முன்ன. அதனால் பிள்ளையார் சுழி போட்டு இன்றைய ஆரம்பியுங்கள். இதில் கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகள் அனைத்தும் மிகவும் எளிமையான வார்த்தைகள். தினமும் நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையாக படித்து அதற்குண்டான அர்த்தங்களை தெரிந்து கொண்டு நீங்கள் ஒரு மாதத்தில் இவைகளை கம்ப்ளீட் செய்தவுடன் கண்டிப்பாக உங்கள் குழந்தையிடத்தில் நீங்களும் ஆங்கிலத்தில் பேசுங்கள். உங்கள் குழந்தைகளையும் ஆங்கிலத்தில் பேச வையுங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தை ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைந்து ஆங்கிலத்தில் மிகவும் நன்றாக பேசுவார்கள். அப்பொழுது பார்க்கும்பொழுது மன நினைவாக இருக்கும் நமக்கு. அதுபோல் எல்லா குழந்தைகளையும் நாம் இப்படி வளர்த்தோம் என்றால் அவர்கள் கம்பெனிகளில் சென்று அவர்கள் அங்கு நடக்கும் மீட்டிங்களிலோ அவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஆங்கிலத்தில் உரையாடும் பொழுதோ அவர்களுக்கு மனக்கவலைகள் இருக்காது. ஆகையால் இந்த காணொளியை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்று நம்புகிறோம். நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக இதனை பின்பற்றி உங்களுக்கு இங்கிலீஷில் எந்த குறையும் இல்லை என்ற அளவுக்கு உங்கள் மனதில் வரும் வரை நீங்கள் கற்று படித்து ஆர்வத்துடன் உங்கள் குழந்தைகளுக்கு ஆங்கிலத்தில் பேச வையுங்கள். ஏனென்றால் ஆங்கிலம் தெரியவில்லை என்றால் கண்டிப்பாக நீங்கள் கம்பெனியில் வேலை செய்யும் பொழுது குழந்தைகளுக்கு கண்டிப்பாக மனக்கவலை ஏற்படும். ஏனென்றால் அங்கு நடக்கும் மீட்டிங்கிலும் சரி, அவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவர்கள் ஆங்கிலத்தில் உரையாற்றும் பொழுதும் சரி, அவர்கள் மனக்கவலையுடன் இருப்பார்கள். ஆங்கிலம் நாம் படிக்கும் பொழுதே நன்றாக படிக்கவில்லையே என்ற இயக்கத்தில் அவர்கள் இருப்பார்கள். அந்த குறைகளை எல்லாம் தீர்ப்பதற்காகத்தான் நடுத்தர குடும்பத்தினர் குழந்தைகளுக்கு இந்த மிகவும் எளிமையான வார்த்தைகளை நாம் தினமும் பயன்படுத்தும் வார்த்தைகள், பொருட்கள் அவற்றில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இதில் பதிவிட்டு இருக்கிறேன். இதனை படித்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவும். நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம்.